சோழர்களின் கட்டடக்கலை, நகரை சூழ்ந்து செல்லும் காவிரி நதி, செழிப்பான விவசாயம், இசைக்கருவிகள் உருவாக்கும் இடம். அந்த வரிசையில் தஞ்சாவூரின் மற்றும் ஒரு சிறப்பு பழமைமிக்க ஓவியக்கலை. மராட்டிய மன்னர்கள் மற்றும் கலைஞர்கள் கலைகளின் வளர்ச்சியை ஊக்குவித்த வரலாறும் இங்கு உண்டு. அப்படிப்பட்ட தஞ்சாவூர் ஓவியக் கலையில் தற்பொழுது சிறந்து விளங்குகிறார் மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்டவரும் சென்னையில் வசித்து வருபவருமான ஏக்தா. தமிழர்களின் கலாச்சாரம், தொன்மை தன்மை தன்னை ஈர்த்ததாக கூறும் அவர், தஞ்சைக்கு சென்றபோது அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஓவியங்களை பார்த்து அதனை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் தூண்டியதாக கூறுகிறார். கடவுள் உருவங்கள் பலவற்றை வரைந்து தன்னுடைய இல்லம் முழுவதும் அலங்கரித்து வைத்துள்ள ஏக்தா தான் வரைந்த தஞ்சை ஓவியங்களை டெல்லி, மும்பை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காட்சிப்படுத்தி கண்காட்சிகளையும் நடத்தி வருகிறார். தஞ்சை ஓவியத்தின் தனித்துவமாக விளங்குவது அதன் முப்பரிமாண கெசோ வேலைப்பாடுகள், தனித்துவ நிறங்கள், தங்கமுலாம் பூச், உருவங்களின் பார்வை சித்தரிப்பு, தடித்த மரச்சட்டங்கள் உள்ளிட்டவை தஞ்சை ஓவியங்களை மேலும் சிறப்பிக்கின்றன. எனக்கு 20 years ஆயிடுச்சு இந்த தஞ்சை பெயிண்டிங் பண்ணுறேன். நான் திருச்சி தஞ்சாவூரில் இருக்கும்போது நிறைய டெம்பிள்ஸ் பார்த்தாச்சு. அந்த டெம்பிள்ஸில் நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்கல்ப்சர்ஸ்க்கா சேம் தஞ்சாவூர் பெயிண்டிங் மாதிரி இருக்கா? அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் பார்த்தாச்சின்னா அதில் நிறைய கோல்டு இருக்கா, ஸ்டோன்ஸ் இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷைனிங் இருக்கா. அதை எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணியாச்சு அந்த ஷைனிங்ஸ். ஒவ்வொரு ஓவியத்தையும் வரைய பல நாட்கள் ஆவதாக கூறப்படும் நிலையில் இதனுடைய மதிப்பு 30,000 ரூபாய் முதல் லட்சங்கள் வரை விற்பனை செய்து வருகிறார் ஓவியர் ஏக்தா. 4x6 பெயிண்டிங் பண்ணோக்கா 4 to 5 years டெய்லி ஒர்க் பண்ணுறேன்னா 3 to 6 months ஆயிரும். டிபெண்ட் ஆன் ஹவு மெனி ஃபிகர்ஸ் இந்த பெயிண்டிங். அப்புறம் நான் நடுவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்லேயே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பண்ணுறேன். இப்படி தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கு ஆத்தென்டிசிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு எப்படி சேஞ்சஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இந்த நவீன யுகத்திலும் எவ்வளவுதான் செயற்கை நிறங்கள் பயன்படுத்தி புதிய ஓவியங்கள் வரையப்பட்டாலும் இயற்கை நிறங்களை கொண்டு வரையப்படும் ஓவியங்களுக்கு ஈடாகுமா என்ற கேள்வியை பார்வையாளர்களுக்கு எழுப்புகின்றன ஏக்தாவின் இந்த ஓவியங்கள்.